தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில் தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்பு மிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும் இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லா துயரங்களும் விடுபட போகின்ற மாதம் இந்த மாசி மாதம்.
இந்த மாதம் தொடங்கி 21 தினங்கள் முடிவதற்குள் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து விஷயங்களும் நிறைவேறும். ஒரு உயர்வுக்காக காத்திருக்கின்ற அதிமுக்கியமான விஷயங்களுக்கும் நல்லவித அதிர்ஷ்ட உயர்வு முடிவு ஏற்படும். உங்கள் இல்லத்திற்கான அத்தியாவசிய கடமைகள் தடையின்றி நிறைவேறும். அன்றாட வருமானம் சரளமாகும். வீண் குழப்பங்கள் இல்லை. உங்கள் இல்லத்துக்குள் சச்சரவுகள் முளைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நீண்ட மாத விருப்பங்கள், ஆசைகள், நினைப்புகள் அனைத்தும் பலிதமாகி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆரோக்கிய நிலைமையில் புதிய தெளிவு பிறக்கும். கடன் கண்ணி, வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை ரீதியான சச்சரவு இந்த மாதம் 3வது வார ஆரம்பத்திலிருந்து முடிவுக்கு வரும். உத்தியோகம், தொழில், பணி, பதவி சம்பந்தப்பட்ட உயர்வு எதிர்பார்ப்பு, சாதக விஷய நடவடிக்கைகள் அனைத்திலும் உயர்வு மாற்றங்கள் உண்டாகும். நிர்வாகம், முதலீடு, வியாபார, பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 3வது வார ஆரம்பத்திலிருந்து மேன்மையான திருப்பங்கள் காத்துள்ளன. மண்மனை, சொத்து பத்து சம்பந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்த சச்சரவுகளுக்கு சாதகமான முடிவு காத்திருக்கின்றது. அனுஷம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். விஷாகம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் அரசு உத்தியோக கனவு பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களின் 1.5 வருட போராட்டம் ஓய்ந்து எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய அடித்தளத்தை உருவாக்கப் போகின்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாத திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சந்தோஷ இனிமை சம்பவங்களும் உங்கள் இல்லத்திற்கான உயர்தர உடைமை, பொன்பொருள், ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சேரப்போகின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். பலம் பெற்று தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் போகும் சனியால் நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். தொழில் புரிபவர்கள் மாற்று இனத்தவரால் லாபம் காண்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் நன்மை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் மட்டுமல்லாமல் 6, 10 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. எனவே பொருளாதாரத்தில் தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரலாம். மேலும் சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது. உங்கள் ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமான சனி பகவான் விலகுவதால் கவலைப்பட வேண்டியதில்லை. செல்வ நிலை திருப்தி தரும். முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பொழுது பார்த்து உங்கள் பெயர் நிலைக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள். சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் முத்தான தொழில்கள் வாய்க்கும் யோகம் உண்டு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாளும் நண்பர்களும் மாற்று இனத்தாரும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். வீடு, வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் உதவிகளும் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாயின் சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வீடு வாங்கும் யோகம் வந்து சேரும். வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் வருமானம் வரும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். லாபஸ்தான கேதுவின் சஞ்சாரத்தால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். சர்பசாந்தி பரிகாரங்களை செய்வதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் அமைதி கூடும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். தொழில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். சுப செலவு அதிகரிக்கும். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு நிம்மதி குறைவு தீர்ந்து பெரியதொரு சந்தோஷம் உண்டாக போகின்றது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான தடைகள் விலகி புதிய நம்பிக்கை கிடைக்கும். விவசாயிகள் புதிதாக சொந்த உழைப்பில் நிலபுலன் வாங்கிவிடுவீர்கள். கலைஞர்கள் திடமான முடிவு எடுத்து துணிச்சலாக இறங்கி சாதிக்கப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியாக பதவி உயர்வு சார்பாக அதிர்ஷ்ட செய்தி வரும். இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் கேட்டை, மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, பரணி, மிருகசீரிடம், பூசம், சுவாதி. இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ உக்கிர நரசிம்மருக்கு மஞ்சள் தூள், துளசி மாலை தந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.